கேளு. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க அந்த சுதந்திரத்தை மட்டும்தான் ரைட்டா நீ கேட்க. கிடையாது, எல்லாத்தையும் கேட்பேன். ஏன்னா தமிழ்நாட்டுல சின்னமா பேசுவாங்க கேட்போம்னே. கேளு, முனிசாமி பேசிருக்கான். ஏன்னா அந்த சீனிவாசன் பேசிருக்கான். அவங்களாம் வந்து அவன் நாய் மாதிரி வந்து கிடந்து பதவிங்கிட்டு போனவையா. அந்த களவாணி போய் பேசுறான் பேசல, நீ பேச கொடுமானே? உனக்கு அந்த பேச மாட்டேன்னு சொல்லியாச்சுல. ஏன்னா நம்பிக்கை இல்லையா நீ? அன்னைக்கு பாக்கிய பிள்ளைகிட்ட பேசிட்டு உன்கிட்ட போன கொடுத்தேன். உனக்கு ஏமா நம்பிக்கை இருக்கா இல்லையா? முதல்ல அது சொல்லு. நம்பிக்கை இருக்க போய் தானே அண்ணன் நினைச்சுதானே உன்கிட்ட பேசுறேன். ஏன்னா அண்ணன் நினைச்சுதான் பேசுறேன். இனிமேல் நீ வந்து சின்னம்மாவை பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ பேசினால் நடக்கிறது வேற சொல்லி போட்டேன். எப்ப மறுப்பு தெரியும் அதை சொல்லேன். ஏன்னா தெரிவிச்சாலும் போட மாட்டான்ப்பா, எந்த பத்தியும் போட மாட்டான். நீ மறுப்பு தெரிவிச்சிருவான். சொல்லியாச்சு, சொல்லியாச்சு, மேடல வச்சா சொல்லியாச்சு. நீங்க இல்ல என்னன்னு சொன்னேன். ஏன்னா நான் ஒரு முறை சின்னம்மா இல்லன்னா நீ ஏதுனே சொல்ல. சின்னம்மா இல்லன்னா குடும்பம் இல்லன்னா நீ ஏது சொல்லு. நீ பேசுறதே பேசிட்டு இருக்க. நான் நேற்றுக்கு பேடல பேசுறத அப்படியே திருச்சி தீர்த்தோம்னா நீ என்னத்த திருச்சி பேசுனாங்க சொல்லு. ஒரு நிமிஷம் சொல்லு. நான் என்ன சொல்றேன், இந்த அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, கடைக்கு போறேன், எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல ஏங்க அம்மா சொன்னல ஏதாவது ஒரு பொய் இருக்காங்க சொல்லுங்க. அவவே ஏங்க அம்மா பேசுனதுல அவவே கொந்தளிச்சு போயிருக்கான் சொல்லி போட்டேன். சரி தவிர நீ கேளு, இனிமேல் இந்த பேச்சுக்கு இடம் இல்ல. உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உன் மனசார நீ உன் மனசுல வந்து இது தப்புன்னு ஒத்துக்கிட்டேன். கடைசியாக எடுத்துக்கிறேன். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் கடைசினே. இதுதான் தலவாயனனுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங். ரைட், தேங்க் யூ. நான் இனிமேல் நடக்காது, இனிமேல் இது நடக்காது. இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்குள்ள என்ன வழி உண்டோ நீ அதை பாக்குற. ரைட், நான் பாத்துறேன். மரியாதை இல்லைன்னு இங்க பாருங்க. என்ன ஒன்னே ஒண்ணு நல்லா கேட்டுக்கோ. நாங்களாம் கௌரவத்துக்காக காண்டிய வாழக்கூடியவங்க. நீ என்ன நம்புதா இல்லையா? யார வச்சு நீங்க மனசாட்சி படி சொல்லி நீ யார வச்சு பதவிக்கு வந்த அதை மட்டும் சொல்ல. நீ என்ன நம்புதா இல்லையா? நீ யார வச்சு பதவிக்கு வந்த அதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. என் மேல ஒரு நம்பிக்கை கிடையாதா? தலவாயன் மேல நம்பிக்கை இருக்க போய் தான் நான் பேசுறேன். நீ எதுக்கு அப்படி பேசுன போனேத்து? நான் பேசுறேன். நான் இப்ப கண்டனஸ் வந்திருக்கேன். இனிமேல் நீ பேசக்கூடாது. ரைட், விடு, நான் பேச மாட்டேன். நீ பேசுறது தப்பு தானே? முதல்ல சொல்லு. நான் 100% பேச மாட்டேன். விடு, அவ்வளவுதான். இதுதான் சொல்லி போட்டேன். உங்களை உருவாக்குனது சின்னம்மா குடும்பம். இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து சின்னம்மாக்கு தெரிஞ்ச சோகத்தினாலதான் இன்னைக்கு அவன் அனுபவிக்கான். சரி, நீனும் அனுபவிச்சிட ரசிக்கிறதுக்குள்ள. போன போட்டு பேச விடு. என்ன நானே உன்கிட்ட போன போட்டு பேசேன். ஏதாவது வந்துன்னா நானே முந்திக்கிட்டு உன்கிட்ட யாரு பேசுனா என்ன பேசணும் சொல்லணும். நீ சொல்லணும். நீ அப்பதான் உண்மையானவே சோத்தீங்கன்னு அர்த்தம்னே. நீ உண்மையாவே சின்னம்மாவால பதவிக்கு வந்தவங்க. சவுத்துல எவனா சின்னம்மா இல்லாம நீங்க பதவிக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஆம்பளை வந்து உனக்கு எவ்வளவு நேரம் பேசணுமா சொல்லு பாப்போம். என்னண்ணே இதெல்லாம் முறை? என்ன தலைவாயினே, ஒரு நிமிஷம் உங்க தம்பியா பேசுறேன். இதெல்லாம் முறை இல்லையானே? என்னை பத்தி நல்லா தெரியும். நான் எந்த ரூபத்திலயும் போவேன். என்ன வசதி என்னது இல்ல சொல்லுங்க. என்னது இல்ல? அண்ணனா பாய்க்க, நான் உன்னை தம்பியா பாய்க்க. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை வந்துன்னா நீ என்ன வேணாலும் நீ பேசிக்க. நான் நான் சொல்லிட்டேனே. ரைட் ரைட், பாத்துக்கோங்க. இனிமேல் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா எந்த மேலையும் நீங்க ஏற மாட்டீங்க. பாத்துக்கோங்க. ரைட், நான் உன்கிட்ட சொல்லுதல்ல. இனிமேல் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்.